அருட்பெரும் ஜோதி அகவல்ல மீண்டும் ஆறாவது ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியது அருட்பெரும் ஜோதி. நமக்கு ஏற்கனவே எத்தனை ஆகமங்கள் இருக்கு? 28 ஆகமங்கள். அந்த 28 ஆகமங்கள்லாம் ரொம்ப பழமையான ஆகமங்கள். வியாசரால் அது அருளப்பட்டது. பொதுவாக அந்த ஆகமங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாக்க, கோயில் வழிபாடுகளை அது ரொம்ப வலியுறுத்துது. கோயிலை எப்படி அமைப்பது என்று ஒரு ஆகமம் இருக்கு. சும்மா கண்ட மாதிரிலாம் கட்டக்கூடாது, அது ஒரு ஆகமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆகமத்தில் கோயிலை எப்படி கட்டணும், மூலஸ்தானம் எப்படி இருக்கணும், கொடிமரம் எங்கே இருக்கணும், அதிகார நந்தி எங்கே இருக்கணும், கோபுரம் எப்படி இருக்கணும். ஸோ அந்த ஆகமத்தை படித்து தான் நம்மலாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், இப்போ கோயில்களையெல்லாம் கட்டியிருக்கோம். ஏன்னா ஆகமத்தில் அது சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றது. அப்புறம் வடிவம், இறைவனுடைய வடிவத்தை எப்படி நம்ம சிலை வடிப்பது, என்ன மாதிரி கல் தேர்ந்தெடுக்கணும், என்ன மாதிரி சாமி கும்பிட போகிறீங்க, என்ன மாதிரி சாமி, எத்தனை கை வைக்கணும், எத்தனை தலை வைக்கணும், உட்கார வைக்கணுமா, நிற்க வைக்கணுமா, சாஞ்சிட்டு இருக்கணுமா, இப்படி அந்த வடிவங்களை எடுத்து சொல்கிறது அது ஆகமங்கள். அப்புறம் அதுக்கு நித்திய பூஜைகள் இருக்கு இல்லையா, நித்திய பூஜைகளை எப்படி செய்யணும் அப்படி சொல்லப்படும். அப்புறம் சிறப்பு பூஜைகள் இருக்குது. சிறப்பு பூஜை இந்த திருவிழாலாம் வரும்போது ஒவ்வொரு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிறப்பு பூஜைகள்னு இருக்கும். அது மாதிரி பூஜைகள்லாம் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி அடிப்படையில் உள்ளதான் இந்த ஆகமங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் ஒரு பகுதி யோகமும் இருக்குது. ஆனால் அந்த யோகம் பொதுவாலும் யாரும் விளக்குவது இல்லை. அதனுடைய உண்மை பொருளை எடுத்து சொல்கிற ஒரு பகுதியும் அதில் அந்த ஆகமத்துக்குள்ளே இருக்குது. ஸோ அது பெரும்பாலும் யாரும் கடைப்பிடிப்பதும் இல்லை. அந்த புற வழிபாடுகளை மட்டும் செய்வது தான் இன்றைக்கு உள்ள கோயில் அமைப்பு முறைகளினுடைய இது. நான் அது தவிர்த்து அந்த 28 ஆகமங்கள் தவிர்த்து சித்தர்களுடைய ஆகமங்கள் வேதங்கள்லாம் நமக்கு இருக்குது. அகஸ்தியரோட இது, திருமூலரோட இது இல்லைங்களா, அப்புறம் பட்டினத்தார், பத்திரகிரியார், நால்வர்கள் போன்ற இவங்களுடைய ஆகமங்கள்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் அதை யாரும் பெருவாரியாக படித்து அதை அடிப்படையாக வைத்து எந்த கோயிலையும் பூஜைகள் நடத்துவது இல்லை. ஏன்னா இதெல்லாம் யோகம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அங்கே புறத்திலக்கு வேலை இல்லை, எல்லாம் அகம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். நான் இதெல்லாம் இதில் 28 ஆகமங்களில் இன்றைக்கி அதெல்லாம் காணா போச்சு. இறைவன் தான், சிவபெருமான் தான் அந்த ஆகமத்தெல்லாம் கொடுத்ததாக திருமூலர் சொல்கிறாரு. இருந்தாலும் அந்த ஆகமங்கள்லாம் இன்றைக்கி எல்லாம் மண்ணோட மண்ணாக எல்லாம் காணா போச்சு. இருந்தாலும் அவருங்க சொல்லி வச்சதை வச்சு தான் எல்லாம் இன்றைக்கி நடப்பில் ஓடிக்கொண்டு இருக்குது. சித்தர் இலக்கியங்கள்லாம் நமக்கு நிறையா கொடுத்துருந்தாலும் அது ஒரு சிலர் தான் படித்து அதை கடைப்பிடிக்கிறாங்க. அதை கடைப்பிடிக்கிறவங்களாம் இந்த மாதிரி தனித்த ஆசிரமங்கள் வைத்து தனி குருமார்களாக இருந்து அதெல்லாம் கோயிலில் கற்பிக்கிறது இல்லை. நீங்கள் குருவை தேடி போகணும். அந்த குரு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லிக் கொடுப்பாரு, இல்லைன்னா இல்லை. நீங்கள் அவருக்கு தொண்டெல்லாம் செய்யணும் இல்லைங்களா. அது குருகுல வாசங்கள் அப்படின்னு அந்த குரு சீடர் பரம்பரையில் அப்படி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மரபு. நான் இது ரொம்ப கடுமையானது. இதுலேயும் நிறைய பேர் சித்தி பெற்று என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா பராபரை நிலையை அடைந்திருக்கிறாங்க. இதுதான் சித்தர் மரபு அப்படின்னு சொல்கிறது. சித்தர் மரபு கூட எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்குள்ளே தான் இந்த சித்தர் வழிபாடுகளும் வந்தது. நான்லாம் முதல்ல சித்தர் வழிபாடு சொல்லி கொடுக்கும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ், அது ரொம்ப புதுமையாக ஒரு ஸ்டார்டிங். அதுதான் அதுக்கு மேலெல்லாம் யாருக்கும் சித்தர் வழிபாடுகளெல்லாம் தெரியாது. எல்லாம் உலகில் உள்ள வழிபாட்டு கோயில் வழிபாட்டு முறைகள் தான் இருந்தது. இந்த சித்தர் வழிபாடு வந்தனி தான் நமக்குள்ளேயே கடவுள் நிலையை பெறணும், சிவலோகம் போகணும் அப்படின்றதெல்லாம் பல பேருக்கு தெரிய வந்தது. நான் அதுதான் முடிவானதாக இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளல் பெருமான் அவருக்கு கிடைத்த வேத ஆகமங்கள் ஒரு மாறுபட்ட வேதம், மாறுபட்ட ஒரு ஆகமம்.
இதில் என்ன பெரிய ஒரு வியப்புன்னா, வள்ளல் பெருமான் அடைந்த நிலை, அவர் கண்ட கடவுள் இதற்கு முன்பு உள்ளவங்க யாரும் கண்டது இல்லை என்பது அவருடைய கருத்து. அப்படி தான் அமைச்சிருக்கிறார். அந்த அந்த மாதிரி தொகுப்பு கொண்டு தான் எல்லா பாடல்கள்லையும் நமக்கு வந்து தெரிய வருது. அதை நம்ம கடந்த காலத்தில் வந்து இந்த ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியது அருட்பெரும் ஜோதி அப்படின்னு அந்த அகவல்லேருந்து நிறைய பாடல்கள் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். எங்கெங்கெல்லாம் இந்த வரிகளை பெருமான் கையாண்டிருக்கிறாரு, எங்கெங்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்போ இதுக்கு முன்பு உள்ள ஆகமங்களுக்கும் வேதங்களுக்கும் அறியப்பட்ட கடவுளை பேசுகின்றாரா, அறியப்படாத கடவுளை பேசுகின்றாரா? எல்லாரும் சொன்னதைத்தான் இவரும் சொல்கிறாரா, இல்லை அது அவங்களுக்கு தெரியாததை சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரா? தெரியாததுன்னு சொல்லிட்டு. ஏன் அவர் தெரியாமல் போணுச்சு? இன்றைக்கி பலருக்கு வந்து முன்னோர்களுக்கு தெரியாததான் இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு கூட ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது. அதனால தான் நம்ம ஏன் இந்த சான்றுகளை வந்து நிறையா கொடுத்துக்கிட்டே வரோம் அப்படின்னாக்க, நாளைக்கு இந்த சமூகம் என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும். சிந்திக்க சொல்கிறோம். நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கலையோ அதெல்லாம் வேறு இது. யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் சிந்திக்கலாம்ல. சிந்திக்கிறனால ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டோம் இல்லையா? சிந்திக்கிறனால சில உண்மை சில பேருக்கு தெளிவுபடுத்தும் இல்லையா? அதுக்கு தான். ஏன்னா வள்ளல் பெருமான் கொடுத்துருக்கிறதுல வந்து தப்பு வந்துடக்கூடாது என்பதற்காக தான் இந்த முயற்சி பண்ணுறோம். ஏன்னா போன வாரம் நான் வந்து அந்த பகுதியில் ஒருத்தர் சொல்கிறாராம், இந்த ஏற்கனவே நான் வந்து அருப்பெருஞ்சோதி இந்த நாளுக்கு நான் என்ன கருத்து கொடுத்துருந்தேன், இல்லை வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருந்தார்? 4 இடம் எங்கேன்னு சொல்லியிருந்தாரலாம். புறத்தில் சொன்னாரா, அகத்தில் சொன்னாரா? அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். அப்போ ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, இல்லைங்க சார், எங்களுக்கு ஒரு வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, 4 பேர் அடைஞ்சிருக்கிறாங்க, அந்த 4 தான் இவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி, அது லாஜிக்காக இருக்கா? 4 வந்து அருப்பெருஞ்சோதியை கண்டிருப்பாங்களா? இல்லை அவங்க வேதத்தில் அருப்பெருஞ்சோதியை சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை வள்ளலார் அந்த 4 பேர்த்தையாவது குறிப்பிட்டிருக்கிறாரா? ஒன்றுமே இல்லை. ஒரு சான்று அங்கே ஒன்றுமே இல்லை. 10க்கு இதுவரையில் யாரும் அறியாதவங்கன்னு தான் பாடல்களில் வந்து சொல்லியிருக்கிறது. இப்போ ஏன்னாக்கா இதை நாளைக்கு இப்படி கற்றுக் கொடுத்தா என்ன ஆகும்? சன்மார்க்கத்தினுடைய உண்மை சாரம் வெளிப்படுமா? அதுக்கு தான் இந்த தெளிவை நம்ம ஏன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோன்றதுக்கு. நாளைக்குள்ள சமூகம் தப்பு பண்ணக்கூடாது. ஒவ்வொரு மனிதன்லையும் அந்த அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் 4 இடத்துலையும் அருள் காரியப்பட்டுச்சுனாக்க 4ம் ஒளிமயமாக மாறிடும் அப்படின்றதுக்கு வள்ளல் பெருமானே நிறைய பாடல்கள் இருக்குது. அன்றைக்கி அந்த பாடல் கூட கொஞ்சம் தான் கொடுத்துருக்குறேன். இன்னும் அதுக்குரிய பாடல்களே இன்னும் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் அருட்சிவ நெறிசார் அருட்பெரும் நிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெரும் ஜோதி. இந்த நிலைகளுக்கு நிறையா பாடல்கள் இருக்குது. அதை தனியாக நிலைகளுக்குன்னு ஒரு இது எடுத்து எங்கெங்கெல்லாம் நிலைகளை பற்றி சொல்லியிருக்காரு, எந்த நிலையை பற்றி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு தெரியும். அப்போ இந்த நிலைகள் தெரியாமல் நம்ம இதை படித்தோம்னாக்க வள்ளல் பெருமான் எந்த நிலையை பேசுகிறாரு, எந்த உலகத்தை பேசுகிறாரு என்பது தெரியாது. அப்போ வள்ளல் பெருமானோடைய நெறி என்ன நெறி? அது என்ன சைவ சித்தாந்த நெறியா? இல்லை, முழுக்க இரக்க நெறி. ஒரு மனிதன் தன்னை இரக்கத்தன்மைக்கு எவ்வளோக்கு வளர்த்து கொள்கிறானோ அவன் கடவுளாகவே ஆயிடுவான், அருப்பெரும் ஜோதியாக ஆயிடுவான் என்பது அவருடைய கருத்து. அதுக்கு நீண்ட காலம் நீண்ட பிறவிகள் எடுத்து நம்ம அதை முயற்சி செஞ்சு அந்த ரூட்டில் அடையலான்றார். இது குணத்தை வந்து பயிற்சி செய்கின்ற ஒரு மார்க்கம்னு சொல்கிறார். நற்குணங்களை, ஜீவ உணர்வுகளை வந்து பெருக்கி கொள்வது. ஆனால் யோகத்தில் வந்து இறைவன் வந்து ஆட்கொண்டால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடும்? இரக்க குணம் வந்துடும். வள்ளல் பெருமானுக்கு சிறு வயதிலேயே அந்த இரக்கம் வந்ததுக்கு காரணமே இறைவன் அவரை வந்து ஆண்டு கொண்டது ஒரு காரணம். அது யோகம். ஏன்னா இந்த மார்க்கத்தில் வந்து யோகமும் இருக்குது. அந்த யோக பகுதி வரும்போது அப்போ அதை பற்றி நம்ம நிறையா வந்து பேசுவோம். ஆக தெரிஞ்சுக்கணும், ஏன் நம்ம நிறைய பாடல்கள் இதிலேருந்து எடுத்து கொடுக்குறோன்னாக்க,
கிட்டத்தட்ட ஒரு நான் இதுவரையில் எடுத்ததுலே ஒரு 250 பாடல்கள் இருக்குது. இன்னும் எடுக்காதது என்ன எவ்வளோ இருக்குன்னு தெரில. அப்போ இவ்வளோ பாடல்களை வந்து என்ன வலியுறுத்துதுனாக்க இது ஒரு புதிய வேதம்னே கொண்டு வராரு. அப்போ இந்த புதிய வேதத்துக்கு ஏற்ற மாதிரி மக்கள் வந்து தயாராக ஆகணும், மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா சமயக்குழியிலிருந்து யாரும் நம்மளை எடுக்கவே முடியாது. சமயக்குழியில் தான் இன்றைக்கி சமுதாயமே என்ன மாட்டியிருக்குது. சமயம் மதம் என்ற குழியில் தான் எல்லாம் விழுந்து கிடக்கணும். இதிலேருந்து இது தப்பிக்கணும்னா கை தூக்கக்கூடியது ஒரே ஒரு மார்க்கம் என்னன்னா உயிர் இரக்கம் என்ற ஒரு மார்க்கம். இந்த உயிர் இரக்கம் இல்லைன்னா நம்ம அந்தந்த குழியில் விழுந்துக்கிட்டு இறப்பு பிறப்பு என்றதுக்குள்ளே வரணும். அதனால தான் இந்த ஆகமம் வந்து வேறு உயர்ந்த ஆகமமாக இருக்குது. ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியது அருட்பெரும் ஜோதி. அப்போ இந்த ஏற்கனவே உள்ள ஆகமங்கள் இதை அறியாது என்பதற்கு இன்றைக்கு நம்ம 512வது பாடலை எடுத்து பார்ப்போம். 512 இறை எளிமையை வியத்தல் என்ற ஒரு தலைப்பில் என்ன கருத்து அதில் இருக்குன்னு கொஞ்சம் கண்ணோட்டம் விடுங்க. ஊன் உரைக்கும் உயிரளவும் உலகளவும் அறியேன், உன்னளவை அறிவேனோ என்னளவை அறிந்தோய், வான் உரைக்க மாட்டாதே வருந்தினவே, மறையும் வகுத்துரைக்க அறியாதே மயங்கினவே. அது ரெண்டு தான் சாரம். அதில் வான் எடுத்து சொல்ல முடியுமா அருட்பெரும் ஜோதியை? அல்ல அந்த அருட்பெரும் ஜோதியை ஏற்கனவே உள்ள வான் அளக்க முடியுமா? அளக்க முடியாது என்றார். வான் ஊன் உரைக்கும் உயிர் அளவும் உலகளவும் அறியேன், உன்னளவே அறிவோனோ. இந்த உலகத்திலே என்னால் ஒன்றும் வளர்ந்து கொள்ள முடியல, அறிந்து கொள்ள முடியல. நீ அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற இறைவா, உன்னை நான் அறிவேனோ. நமக்கு இருக்கிற அறிவு என்ன அறிவு? எத்தனை அறிவு? 6 அறிவு வச்சுட்டு இறைவன் வந்து எப்பேற்பட்ட அறிவாக இருக்கார்? 12 அறிவு கொண்டு இருக்கிறார். அளக்க முடியுமா? அதனால் அறிவேனோ என்னளவை அறிந்தோன்றார். ஆனால் இறைவன் நம்மளை வள்ளலாரை அறிந்தோ என்னளவை நீ அறிந்துக்கிட்ட. ஏன்னா இறைவன் எது நினைச்சாலும் அவர் அறிந்து கொள்ள முடியும். வான் உரைக்க மாட்டாதே. வான்னா வெளி, வான்னா இறைவன். அந்த இறைவன் பராபரையை சொல்கிறார். எத்தனை வான் இருக்குது? ஒரு வானா? வான் எத்தனை இருக்குது? வெளிகள் எத்தனை இருக்குது? பல கோடா கோடி வெளிகள், அண்ட சராசரங்கள். அதனால் அது உரைக்க மாட்டாதே வருந்தினவே. அதுவும் என்ன செஞ்சுதான்? கடவுள் யாராக இருப்பார் என்று அறிஞ்சு கொள்ள முடியாமல் வருந்தினவே. மறையும் வகுத்துரைக்க அறியாதே. ரிக்கு அறியுமா? யஜுர் அறியுமா? சாம வேதம் அறியுமா? 4 வேதங்களும் அறியாது. சரி, சித்தர் வேதங்கள் தான் அறியுமா? நமக்கு இருக்கிறது 28 4 வேதங்கள், 28 ஆகமங்கள், மெய்கண்டார் நூலோட 14 நூல்கள், அப்புறம் இதிகாசங்கள். இதெல்லாம் அறியுமா? பகவத்கீதை எடுத்து சொல்லுமா அந்த கடவுளை? ராமாயணம் பேசுமா அந்த கடவுளை? எதுவுமே பேசாது. அதான் மறைகளும் எடுத்துரைக்க அறியாதே மயங்கினவோ. அந்தோ கோன் உரைக்கும் குறிகுணங்கள் கடந்த பெருவெளி மேல் கூடாதே கூடி நின்ற கோவே. கோன்னா இறைவன், அருட்பெரும் ஜோதியை சொல்றாரு. கோன் உரைக்கும் குறிகுணங்கள் கடந்த பெருவெளி மேல் கூடாதே கூடி நின்ற கோவே, நின் இயலை நான் உரைக்க நானாரோ நவிலை. உன்னை பற்றி பேசுவதற்கு நான் யாரோ அப்படின்னு ரொம்ப வியப்பாக சொல்றார். நான் எனவே நாணுகின்றேன் நடராஜ குருவே. நான் சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. நான் இல்லை, நீ என்னுள் இருந்து எடுத்து உரைக்கின்றாய். அதனால் அது நான் இல்லை, என் அறிவுக்கு இது முடியாது, எனக்கு தெரியாது உன்னை. ஆக நீயே என்னுள் இருந்து இதையெல்லாம் நீ எனக்கு உணர்த்துகின்றாய். அதனால தான் நான் யாரோ. ஏன்னா ஒவ்வொருங்களுக்கும் ஒரு மதிப்பீடு இருக்கும் இல்லையா? நம்ம மதிப்பீடு இவ்வளோத்தான். அப்போ வள்ளலாருடைய மதிப்பீட்டுக்கு தெரியுது இது சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி
இல்லை. அப்போ நான் யாரோ நான் யாரோ? அப்போ நான் யாராக இருக்கிறார்? அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறார். எல்லாம் நீ தான் என்னுள்ளிருந்து சொல்லுகின்ற. ஆக இந்த 512 வந்து அது இல்லை, வான் அறியாதுன்ற. அதுபோல் 514 பாடலையும் பாருங்கள். பொதுநடம் செய் மலரடி என் தலைமேல் அமைத்தீர். என்ன அர்த்தம் இது? பொதுநடம் செய் மலரடி என் தலைமேலே அமைத்தீர். தீட்சை. அப்படி தெரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல என்ன பொருளை வச்சிருக்கிறாரு. வெறும் தமிழை படிச்சுட்டா தெரியாது, அது தீட்சைன்னு புரியாது. சில பேர் சொல்கிறாங்க தீட்சையில் வள்ளலாருக்குலாம் தீட்சையே இல்லைங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. யார் சொன்னா? இறைவன் தீட்சை வச்சிருக்கிறாரு. வள்ளலார் சொல்கிறாரு நான் தீட்சை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. புத்தமதும் அளித்தீர் என் புண்மையெல்லாம் பொறுத்தீர். சதுர் மறை ஆகமங்கள் சாற்றறிய பெரிய தனித்தலைமை தந்தையரே. எப்படி சொல்கிறாரு? சதுனாலே 4, ரிக்கு யஜூர் சாம அதர். ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. இந்த சதுர்மறைகள் ரிக்கு யஜூர் சாம அதர் வேதத்தில் சொல்லப்பட்ட பரம்பொருளை தான் வள்ளல் பெருமா அருட்பெரும் ஜோதின்னு அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. நாளைக்கு வர சமுதாயம் படித்தா என்ன ஆகும்? அதை படிச்சுட்டு ஏற்றுக்கிட்டாக்க உண்மை கிடைக்குமா? கிடைக்காது. இப்படி அறிஞர்கள்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அவங்கவுங்க அறிவுக்கு என்ன விளங்குதோ, இது என்ன சொல்லுதுன்னு பார்க்கறதில்ல, இவங்க அறிவுக்கு என்ன எட்டுதோ அதை கொடுக்கறது. தேருமா அப்புறம் திருப்பி அந்த மாதிரி எல்லாம் ஒன்றுன்னு நினச்சா? அப்படி ஒன்று நினச்சா இதில் பல பாடல்கள் தப்பாக போயிருமே. வள்ளலார் சொல்கிற பாடல்கள் நிறைய இடத்துல தப்பாகி போயிடுமே. யோசிக்கல, புக்கை போட்டு எழுதி போட்டு போயிட்டாருங்க அந்த மாதிரி. ஆக சதுர்மறை ஆகமங்கள் எல்லாம் சாற்றுவதற்கு அரிய பெரிய தனித்தலைமை தந்தையரே. சாகா வரமும் எது நினைத்தேன் நினைத்தாங்க அது புரியும் திறமும் இன்ப அனுபவ நிலையும் எனக்கு அருள்வதற்கே இது தருணம் என்றே நான் என்பதற்கு முன் கொடுத்தேன் என் புகழ்வேன் என்புடையினும் அன்பு இருந்தவாறே. இறைவன் மேலே அவருக்கு என்ன அன்பு இருந்ததோ, அவர் நினைக்கிறதுக்கு முன்பே இறைவன் அவருக்கு எல்லாம் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த பாடல்களில் என்ன நமக்கு தெரியுதுன்னாக்க, சதுர்மறை வேதங்கள் வந்து இதை சாற்றுவதற்கு அரிது, சொல்லுவதற்கு அரிது. அப்போ அது சொல்லியிருக்கிறது எதுவாக இருக்கும்? பராபரம், எவ்வளோதான். அதனால் நம்ம நல்லா தெளிவாக இருக்கணும். எல்லாம் ஒன்றுன்னுக்கிட்டு என்கிட்ட படிக்கிறேன் யாரும் ஒன்றுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வரவே கூடாது. விளங்குங்களா? நான் எல்லாம் ஒன்றுன்னு சொல்கிற வாத்தியார் இல்லை. ஓகே. 548 தன் பெருமை தானறியா தன்மையனே எனது தனித்தலைவா என் உயிர்க்குள் இனித்த தனிச்சுவையே நின் பெருமை நான் அறியேன் நான் மட்டோ அறியேன் நெடுமால் நான்முகர் முதலாம் மூர்த்திகளும் அறியார். அருட்பெருஞ்சோதி யாராருக்கெல்லாம் தெரியாது? நான்முகருக்கு தெரியாது, மூவர்களுக்கு தெரியாது, ஐவர்களுக்கு தெரியாது, இன்னும் மற்ற எந்த மூர்த்திகளுக்கும் தெரியாது. மூர்த்திகளை அன்புரு ஆகம மறைகள் அறியாவே. இதுக்கு முன்பு உள்ள ஆகம மறைகளும் அறியாவே. அப்போ மறைகளில் இல்லைன்னா நிச்சயமாக இந்த கடவுளை பற்றி அதில் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. அன்புறும் ஆகம மறைகளும் அறியாவை எனினும் அவரும் அவைகளும் சில சொல் அணுகின்றார் நினைக்கே. தெரிஞ்சோ தெரியாமலோ கடவுளை பொதுவாக சொல்கிறாங்க. அந்த பொதுவாக சொல்கிறது யாருக்கு பொருந்தும்னா அருட்பெரும் ஜோதிக்குத்தான் பொருந்தும். இன்னும் சொல்லப்போனால் அந்த வெளி கரைஞ்சி போனாக்க எல்லா பாடம் யாருக்கு சேரும்? அருட்பெரும் ஜோதிக்கு தான் சேரும். ஆனால் அருட்பெரும் ஜோதி தான் உண்மை கடவுள் என்பது தெரியவே தெரியாது. அதுபோல் 560 அடிக்கடி என் அகத்தினும் புறத்திலும் சோதி அருள் உருவாய் திரிந்து திரிந்து அருள்கின்ற பொருளே படிக்களவின் மறைமுடிமேல் ஆகமத்தின் முடிமேல் பதிந்த பதம் என் முடிமேல் பதித்த தனிப்பதியே. என்னது இது? தீட்சை. அந்த அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, இறைவன் வந்து என்னத்தை செய்யணும் நமக்கு? அந்த ஒளியை நம்ம தலையில் பொருத்தணும். எங்கேயோ நடுவில் ஒரு இடம் இருக்குது, அவர் கொண்டாந்து அங்கே சிம் கார்ட் மாதிரி ஒன்று கார்ட்டை போட்டார்னா தான் வேலை நடக்கும்.
இல்லைன்னா நம்ம என்ன செலெக்ஷன் ஆகலை. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவை. அதுக்காக விட முடியுமா? நீ எப்போ வருவோன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா? அப்போ அதுக்குள்ளே எஃபர்ட் நம்ம போடணும். வரணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட் நமக்கு இருக்கணும். ஓகே, 604. பரவெளியே, நடுவெளியே, உபசாந்த வெளியே, பால்வெளியே முதலாக ஏழ்வெளி கப்பாலும் விரவிய மறைகளெல்லாம் தனித்தனி சென்றளந்தும் மெய்யளவும் காணாதே மெலிந்து இழைத்து போற்ற உறவில் அவை தேடிய வெளிகளுக்குள் வெளியாய் ஓங்கிய வெளிகளை தன்னுள் அடக்கும் வெளியாய் கரையற நின்றோங்குகின்ற சுத்த சிவவெளியே கனிந்த நடத்தரசே என் கருத்தும் அணிந்தருளி. இந்த பாடலையும் என்ன சொல்கிறாரு? இதுவரையில் எல்லா மறைகளும் தேடி தேடி அந்த அருட்பெரும் ஜோதியை காண முடியல. அந்த காண முடியாதது எந்த வெளியோ அந்த வெளி எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கின்றது. ஓங்கிய அவ்வெளிகளை தன்னுள் அடக்கும் வெளியாய். இதுக்காக வல்ல எப்படி ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு? எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடம் கொள்ளும் அருட்பெரும் ஜோதி. இதே சாரணம் அந்த ரிலேட் பண்ண முடியுது பாருங்க. அந்த வெளியெல்லாம் இதுக்குள்ளே இது அடக்கி இருக்கும். எவ்வழி மெய்வழி என்பவேதாகமும் அவ்வழி எனக்கருள் அருட்பெரும் ஜோதி. ஆக இந்த இதுலேயே நம்ம பார்க்குறது மறைகள் எல்லாம் தனித்தனி சென்று அளந்தோம். அப்போ எது வரைக்கும் ஒவ்வொரு மறைகளும் வேதங்களும் ஏதோ ஒரு ஸ்பேஸை பற்றி பேசுது என்பது கன்ஃபார்ம். இஸ்லாம் மதம் எடுத்துக்கிட்டாலும் சரி, புத்தர் மதம் எடுத்துக்கிட்டாலும் சரி, கிறிஸ்தவ மதம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது நம்ம சமயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, மதங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, நிச்சயமாக அது ஏதோ ஒன்று ஒளியை பேசும், இல்லைன்னா வெளியே பேசும். வெளியே பேசினா ஒளி இருக்கும், ஒளியை பேசினாலும் வெளியே இருக்கும். இது ரெண்டையும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அப்போ இந்த ஆன்மா உண்மையிலே எந்த வெளிக்கு உரியது, எந்த வெளிக்கு போகணும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? எங்கோர்ந்து வந்துட்டோம் இல்லைங்களா? இப்போ அந்த ஆகமங்கள் நமக்கு வந்து முழுமையே காட்டலைன்னா என்ன ஆயிரும்? போச்சு. நம்ம எங்கே போனாலும் அது நம்மளுடைய சொந்த இடம் இல்லை. என்ன நடக்கும் அந்த வெளியிலையும்? நீங்கள் செத்தது பத்தலைன்னா அங்கேயும் போய் சாகணும். வேண்டுமா அந்த வேலை? அப்போ என்ன செய்யணும்? இப்போ தான் கிடச்சிருக்குது. எக்காலத்திலும் சாகாத ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து பராபரையை கடந்துடணும். பராபரை கடந்துட்டால் தான் அந்த ஆன்மா மீண்டும் இந்த உலகத்துக்குள்ளே பிறவி எடுக்காது. இது கடவுள் இந்த வேதம் வந்து யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? மனித குலத்துக்கு மட்டுமே. அதிலும் மனித குலம்னா எல்லா மனிதனுக்கும் கிடையாது. கண்டதெல்லாம் சாப்பிட்ற மனிதனுக்கும் கிடையாது, கண்டதெல்லாம் கும்புற மனிதனுக்கும் கிடையாது. எல்லாம் தோளாதில் கண்ட வேதங்கள், கண்ட மதங்கள், கண்ட தெய்வங்கள், கண்ட சடங்குகள் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது கிடையாது. கிட்டையே வர முடியாது. அதில் கொஞ்சம் செலக்ட் ஆகி சன்மார்க்கத்தை நெறி பிடிக்கிறாங்க இல்லையா? அந்த சன்மார்க்கத்துலேயும் போட்டு இப்போ எல்லாம் ஒன்றுன்னு குழப்பறதுக்கும் கிடையாது. விளங்குங்களா? அதுலேயும் இன்னும் செலக்ட் பண்ணி தனித்துவமாக பார்த்து தனித்துவமாக இருந்து அதில் சொல்லப்பட்ட நெறிகளை கடைப்பிடித்து 6 கால பூஜையெல்லாம் செஞ்சு போகிறவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு வந்துடுது. அப்போ இந்த உண்மை தெரியறதுக்கு பலருக்கு பல ஆண்டுகள், பல பிறவிகள் கூட ஆகும். அதனால் இந்த ஜென்மத்திலே நம்ம புரிஞ்சுக்கிட்டால் அது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். அது இல்லைன்னா நம்ம வந்து ஆன்மீகத்தில் நம்மளை முன்னேற்றத்துக்கு பாதை இல்லாமல் போயிடும். அது அடுத்து 623 பாருங்கள். இயல் வேத ஆகமங்கள் புராணங்கள் இதிகாசம் இவை முதலாம் இந்திர ஜாலங்கள் கடையாய் உரைப்பார். கடைனா மோசம்னு சொல்லும், மோசமாக உரைச்சி வச்சுருக்காங்க. எது? வேத ஆகமங்கள் புராணங்கள் இதிகாசங்கள். இதிகாசங்கள் என்பது மன்னர்களுடைய வரலாறுகள். சேக்கிழார் பெருமான் எல்லாம் பல பேரோட மன்னர்கள் மற்ற இதெல்லாம் ஒரு கதை சொல்லி வச்சுருப்பாரெல்லாம்.
அந்தந்த புராண கதைகளை படித்தா ஏதோ சின்ன சின்ன லாபம் கிடைக்கும். ஆனால் அதனால் முத்தி இன்பம் பெற முடியாது. அதனால் இதெல்லாம் பெருமான் என்ன சொல்கிறாரு, மயல் ஒரு நூல் மாத்திரம்தான் ஜாலம் என அறிந்தார். இவர் நினச்சாரு ஒரு நூல் தான், அதில் ஏதோ ஒரு ஜாலமாக எழுதி வச்சுட்ருக்காங்க அப்படின்னு நினச்சாராம். இறைவன் உள்ளுக்குன்னு சொன்னான, மகனே நூல் அனைத்தும் ஜாலம் என அறிகன்னா. எல்லா நூலும் எல்லாம் ஜாலம். ஜாலம்னா பொய்ன்னு அர்த்தம். ஏன் பொய்யின்னாரு, வெளி பொய்யா போயிடுச்சு, அதனால் அது இருக்கிற வேதமும் பொய்யா போயிடுச்சு. எந்த வெளியில் வந்து அழியாததோ அந்த வெளியில் இருக்கிற வேதம் தான் மெய்யாக இருக்கும். இந்த வெளி கரைஞ்சி போச்சுன்னா பொய் தானே, அதனால் எல்லாம் பொய்யின்னாரு. இவன்தோ அதில் உண்மை இருந்தாலும் கூட வெளி வந்து இல்லை. இப்போ நம்ம மனம் மாதிரி தான். மனதில் நம்ம எவ்வளோ படிக்கிறோம், மனம் கரைஞ்சி போச்சா எல்லா படிப்பும் போச்சு. செத்து போயிட்டு வந்தாலே படிப்பு இருக்க மாட்டேன். இதில் கரைய வேணாம். செத்து போயிட்டு அடுத்த தடவை நம்ம வந்து பிறந்தோமா நம்ம படித்ததெல்லாம் இருக்கா? ஒன்றுமே இல்லை. அப்போ அதில் ஏதோ ஒரு தாள் கிழிச்சிருச்சு, முடிஞ்சு. இதில் கரைஞ்சதுன்னா என்ன எப்படி இருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ அதுபோல் அந்த பராபர வெளியும் கரைந்ததுனால தான் அதை வந்து எல்லாமே மகனே ஜால நம்ம அறிக என்று சொல்லிட்டு, செயல் அனைத்தும் அருள் ஒளியால் காண்க என எனக்கே திருவுளம் பற்றி ஞான தேசிக மணியே. எங்கேருந்து பார்க்க சொல்கிறாரு? செயல் அனைத்தும் அருள் ஒளியால் காண்க. எல்லாம் ஜாலம்னு நான் சொல்லிட்டேன், உனக்கு சந்தேகம் வரும், எப்படின்னு கேட்கலாம். நீ நான் சொல்கிற ஒளியிலிருந்து பாரு, அருப்பெருஞ்சோதி நிலையிலிருந்து பாரு, நான் சொன்னதெல்லாம் சரியா உண்மையா இல்லை என்பது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த உண்மை யாருக்கு தெரியும்? யாருக்கு மட்டுமே தெரியும்? வள்ளல் பெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். இதை போய் நம்ம மற்றவங்கள்ட்ட சொன்னோம்னா அது எப்படிங்க வள்ளலார் சொல்லலான்னு வருங்க, எப்படிங்க எல்லாத்தையும் ஜாலம்னு சொல்கிறாங்க, அப்போ திருக்குறளும் ஜாலமா, திருமந்திரம் ஜாலமா, எல்லாம் இப்படி கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், வெளி போச்சுன்னா எல்லாம் அப்புறம் போச்சு, எல்லா ஞானமும் போச்சு. இப்போ பூமி குலுங்குனா எல்லா கட்டடமும் போச்சு தானே, தரமட்டம் தானே, அது மாதிரி தான். அப்போ என்ன மாதிரி வெளிகளாக நம்ம இருக்கணும், என்ன மாதிரி வெளி நமக்கு அமையணும். திண்ணியன் என்று உலகமெல்லாம் செப்ப வைத்தது, திண்ணியன்னு ஆகணுமே. எண்ணியர் எண்ணியாங்க இதெல்லாம் எண்ணியார் திண்ணியராக பெறின திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் அந்த வெளி கூட திண்ணியர் இல்லையே, வெளி கரைஞ்சி போச்சு, அப்புறம் நீங்கள் எங்கே திண்ணியராக என்ன பெற முடியும்? ஒன்றுமே பெற முடியாது. அப்போ எது திண்ணம் நிலையானதோ அதுதான் திண்ணியர் என்று சொல்ல முடியும். அடுத்து 2:6-2:4 தோன்றிய வேதாகமத்தை ஜாலம் என உரைத்தோ. யார் சொல்கிறா? இறைவன் சொல்கிறார். இதுக்கு முன்பு தோன்றிய வேதாகமங்களை எல்லாம் ஜாலம் என உரைத்தோம். பெரிய சர்ச்சைக்கு தெரியுங்களா இதெல்லாம்? எப்படி அப்படின்னு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டே நடக்கும் இந்த மாதிரி சொன்னாக்க. ரிக்கி அஜூர் சாம வேதத்தை சொன்னாலே பிரச்சனை, அது எப்படி முடியும் அப்படின்வாங்க இல்லைங்களா? தோன்றிய வேதாகமத்தை ஜாலனம் உரைத்தோம், சொற்பொருளும் இலக்கியமும் பொய்யென கண்டறிய. அது உள்ள சொல்லும் பொருளும் எல்லாமே பொய்யென கண்டறி. ஏன் அப்படின்னு கேட்டால், உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை. எது வரைக்கும் எதை சொல்லியிருக்கிறாங்க? பொய்யைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. பொய் பிடித்தார் எல்லாரும் புறத்திருக்க நான் போய் மெய்ப்பிடித்த, மெய்யை சொல்லலை. அதனால தான் இதுவரையில் வந்த வேத ஆகமங்கள் எல்லாம் வந்து ஜாலம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நமக்கு புரியுது, ஆனால் இது புரியாதவங்க படித்தாங்களா எப்படி இருக்கும்? சர்ச்சை உண்டாகும். எப்படி வள்ளலார் இந்த மாதிரி சொல்ல முடியும்? நாங்கள் வள்ளலாரை ஏற்றுக்க முடியாது அப்படின்வாங்க. சொற்பொருளும் இலக்கியமும், இலக்கியம்னா அந்த 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 பாட்டு பூரா அதுக்குள்ளே அடங்கிருச்சு இலக்கியம். அதெல்லாம் பொய்யென கண்டறியேல் ஊன்றிய வேதத்தின் உண்மை நினைக்காகும். உண்மையான இப்போ ஊன்றப்பட்ட வேதம் வந்து யாருக்குன்னா உனக்கு, நீ மட்டும்தான் இந்த உண்மையை உலகத்துக்கு எடுத்து சொல்கிற. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன யோசிக்கணும்னா, உண்மை எப்போ வெளிப்படுது? உலகம் தோன்றி எவ்வளோ நாளாச்சு? ஆன்மீகம் கிடைத்த எவ்வளோ நாளாச்சு?
ஆன்மீகத்தில் பாடுபட்டவங்களாம் எவ்வளோ தூரம் போயிருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறாங்க, உண்மையை பிடிச்சி போயிருக்கிறாங்களா? உண்மைன்னு நினச்சி எல்லாத்தையும் பிடிச்சிருக்கிறாங்க. கடைசியில் எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? ஏமாந்துட்டாங்க இல்லையா? உண்மை அந்த நேரத்தில் வெளிப்படவும் இல்லை. அதான் காலம். என்ன செய்யறது? அப்போ இந்த காலத்தில் நம்ம பிறந்திருக்கிறத நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். ஏதோ இப்போயாவது நமக்கு உண்மை கிடைச்சித. இனி பிறக்கக்கூடியவங்களாம் சந்தோஷப்படணும் சன்மார்க்கத்தை பிடிச்சா. அதே பொய்யை பிடிச்சிக்கிட்டு இன்னும் உட்காந்துருந்தா தலை விதின்ட்டு விட வேண்டிதான், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஊன்றிய வேக ஆகமத்தின் உண்மை நினைக்காகும் உலகறி வேதாகமத்தை பொய்யென கண்டு உணர்வாய். எல்லா வேதாகமங்களும் பொய் என்று கண்டு உணர்வாய் அப்படின்னு சொல்கிறார். எப்படி டைஜஸ்ட் பண்ணுறது இதை? விளங்குங்களா? அதனால தான் எவ்வழி மெய்வழி என்ப வேதாகமம் அவ்வழி எனக்கருள் அருட்பெரும் ஜோதி. அகவலில் நீங்கள் இதெல்லாம் படிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் சான்று அந்த ரிலேட் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு அதனுடைய உண்மை இருக்குது. ஆன்ற திரு அருட்செங்கோல் நினைக்களித்தோம் நீயே அருள்க ஆள்க அருள் ஒளியால் என்று அளித்த தனிச்சிவமே. சிவத்தோட விட மாட்டேன்றாரு. அங்கே கூட என்னன்னு சொல்கிறாரு? தனிச்சிவமே. ஏன்னா 2 சிவம், ஒரு சிவம் கரைஞ்சி போயிடும், ஒரு சிவம் நித்தியமாக நிலைத்தினும். அதனால் அதை தனிச்சிவம்னு பிரித்து கொடுத்தார். அப்போ இவருக்கு ஒரு புதிய ஆட்சியை என்ன செஞ்சுருக்குது? கொடுத்துருக்குது. ஆன்று திரு அருட்செங்கோல் நினைக்களித்தோம் நீயே ஆள்க அருள் ஒளியால் என்று அளித்த தனிச்சிவமே என்ற திரு அமுதனுக்கும் ஈந்த பெரும் பொருளை இலங்கும் நடத்தரசே என் இசையும் அணிந்தருளே. அருமையான விஷயங்கள் இதுக்குள்ளெல்லாம் வச்சிருக்கிறாரு. அடுத்தது பாருங்க 225 என்ன சொல்றாரு? நான்முகர் நல் உரித்திரர்கள் நாரணர் இந்திரர்கள் நவில் அருகர் புத்தர் முதல் மதத்தலைவர் எல்லாம் என்னவா வான்முகத்தில் தோன்றி அருள் ஒளி சிறிதே அடைந்து வானகத்தும் வையகத்தும் மனப்போனபடியே எழுதி விட்டுட்டாங்க. அவங்க மனசுக்கு என்ன வந்துச்சோ அந்த வெளி என்ன என்ன ஞானம் இருக்குதோ அந்த ஞானத்தை அப்படியே மனம் போன போக்கில் இவங்க வச்சு எழுதிட்டாங்க எல்லாம். இன்றைக்கி அதுதான் அவங்களுக்கு வேதம். என்ன சொல்லியிருக்கும் அது? இதுக்கு மேலே ஒன்று இருக்குது. வள்ளலார் ஒருத்தர் வருவார், சொல்லுவார், அதை பிடிச்சிக்கிங்க அப்புறம் அப்படின்னு சொல்லுமா? சொல்லாது. என்ன சொல்லும்? இது தான் பெருசு, இது தான் முடிவு, இதையே பிடிச்சிக்க, வேறு எதையுமே இது தொற்றாத, தொட்டால் தொலைஞ்சிடணும். அதையே நம்பி என்ன செய்வாங்க? அதை பிடிச்சிக்கும். அதான் குழி. அந்த குழியிலேருந்து எந்திரிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? இதுக்கு மேலே இருக்குது, அந்த விஷயம் இதில் இல்லை, அந்த வெளி இதில் இல்லை, சொல்லப்படலை அப்படின்னா என்ன செய்யணும்? ஆய்வுலாம் பண்ணிக்கிட்டுலாம் முடியாது, நேரம் இல்லை. என்ன செய்யணும்? தூக்கி போடணும். தூக்கி போட்டு எது அடுத்தது கொடுக்குறாரோ அதை பிடிச்சிக்கணும். அதுதான் கெட்டித்தனம். போட்டுக்கிட்டு அதெல்லாம் ஆய்வு பண்ணுறது மூளை பத்தாது, அறிவு பத்தாது. ஏன்னா எல்லாம் அருள் ஒளியால் காண்க. நம்ம எங்கே போய் அருள் ஒளியில் போய் நின்று பார்க்குறது? இதை ஏதோ நான் சொல்கிறேன், எனக்கு சில இடத்துல நான் கண்டுபிடிச்சேன், இப்படிலாம் இருக்குது, இது கரைஞ்சி போயிடும், அதனால் இதுன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு பெரிய கிஃப்ட்டு உங்களுக்கு இந்த இதை. இப்போ நீங்கள் சொந்தமாக போய் ஆய்வு பண்ணி எடுக்க முடியுமா? அதில் இருக்கிறது ஏன் சொன்னார் எப்படி சொன்னார்னு எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க? கேள்வி தான் போட்டுட்ருப்பாங்க. அந்த அருள் விட கிடைக்கும். எனக்கு கிடைக்க 2 வருஷம் பிடிச்சிது. இந்த பாடலை நான் படிச்சிட்டேன். என்னடா எல்லாத்தையும் ஜாலம்னு சொல்கிறாரு, இவர் எப்படி இது மாதிரி ஜாலம் சொல்லலாம்? அப்போ திருமந்திரம் ஜாலம்னு எப்படி ஏற்றுக்கிறது? சித்திர இலக்கியங்களை எப்படி ஜாலம்னு சொல்கிறது? ஆனால் இங்கே சொல்கிறாரு ஜாலம்னு, அருள் ஒளியால் காண்கன்னு சொல்கிறாரு. அப்போ அருள் ஒளிக்கு போகலன்னா இந்த ரகசியம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ கடவுள் எப்படி படைச்சி இந்த உலகத்தை எப்படி இயக்கிக்கிட்டு இருக்கிறான், எப்படி மயக்கி வச்சிருக்கிறான்னு பாருங்க. இந்த மயக்கத்திலேருந்து எப்படி விடுபடுறது? என்ன துணை வேண்டும்? அருள் துணை வேண்டும். அருள் துணை வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? உயிர்கருணை இல்லைன்னா, உயிர்களுக்கு தொண்டு செய்யலைன்னா இந்த அருள் நமக்கு காரியப்படாது. அதனால் எத்தனாவது இப்போ
எல்லாம் வான்வெளியில் உள்ளவங்க. நான்முகர் என்பது பிரம்மா, ருத்திரர் என்பது தெரியும், நாரணர்கள், இந்திரர்கள் இந்திரலோகத்தில் உள்ளவங்க, அருகர் அறிவு உடையவர்கள் எல்லாம், புத்தர் மதத்தலைவர் யார் யார் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாம் வான்முகத்தில் தோன்றிய அருள் ஒளி சிறிதே அடைந்து, அப்போ பெற்றிருக்கிறாங்க, அருள் ஒளி பெற்றிருக்காங்க. அது பெருசுன்னு நினச்சிட்டாங்க, அதுதான் முடிவுன்னு நினச்சிட்டாங்க. இத்தனைக்கும் இன்னும் எந்த வெளி கூட போகலை, சித்தர்கள் போன பராபர வெளிக்கு கூட போகலை. பராபர வெளியே வந்து பெருவெளியிலேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது பராபர வெளி வந்து எவ்வளோ சிறுசா, ஒரு தூசின்றார். அதுவே தூசின்னா அப்புறம் மத வெளிகள் வந்து எப்படி இருக்கும்? அதான் உண்மை வெளி உரைக்கவில்லை என்ன பயனோ இவைன்ட்டார். வேதாகமங்கள்லாம் உண்மை வெளியே சொல்லலை, எல்லாம் வேறு வெளியே பேசிட்டு என்ன பயனோ இவைன்ட்டார். அப்போ ஆன்மா போய் சேர வேண்டிய இடம் எங்கே? இப்போ ஆன்மானா மலைக்காரருக்கு ஒரு ஆன்மா, நமக்கு ஒரு ஆன்மா, சீனனுக்கு ஒரு ஆன்மா, வெள்ளைக்காரனுக்கு ஒரு ஆன்மா, நிகரோவுக்கு ஒரு ஆன்மாவா? ஆன்மா எல்லாருக்கும் ஒன்று. அப்போ எல்லா ஆன்மாக்களும் எங்கே போகணும்? பெருவெளிக்கு போகணும். அப்போ மனித குலமே எங்கே போகணும்? அதான் பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய சித்தர்கள் முத்தர்கள் முற்றும் சேரிடமாம் இது பாரினர். அப்போ எப்படி இருந்து இதை ஆய்வு பண்ணணும்? மத வெளியில் நின்றுக்கிட்டு மத அறிவை வச்சுக்கிட்டு மத சிக்கலுக்குள்ளே நின்றுக்கிட்டு ஆய்வு பண்ண முடியுமா? ஆய்வு பண்ணால் கிடைக்குமா? கிடையாது. அதை விட்டு என்ன செய்யணும்? உடச்சிக்கிட்டு வெளியே வரணும். அந்த அந்த சிக்கலுக்குள்ளே நம்ம வட்டம் போட்டுக்கிட்டு நின்னோம், நிச்சயமாக இந்த உண்மை நமக்கு கிடைக்காது. 640 பால்வகை ஆணோ, கடவுள் என்னவா இருப்பார்? பால்னா ஆண்பால் பெண்பால் அப்படி சொல்கிறது. பால்வகை ஆணோ பெண்களோ, இருமை பாலதோ, இருமை பால்னாக்க அர்த்தநாரீஸ்வரன் சொல்கிறோம் இல்லையா, இருமை பாலதோ, பால் உரா அதுவோ, இந்த பால்களுக்கெல்லாம் ஆண் பெண்ணுக்கு அப்பால் பட்டவரோ, 7 வகை ஒன்றோ. 7 வகை என்பது எதை குறிக்கும்? உயிர் வகையில், இந்த 7 வகையில் ஏதோ ஒரு உயிர் வகையோ, இரண்டதோ, அனாதி இயற்கையோ, ஆதியின் இயல்போ, மேல்வகை யாதோ என மறை முடிகள் விளம்பிட விளங்கும் ஓர் தலைவன். மறைகளுக்கும் தெரியாது, யாதோ மறைகளை போய் கேட்டால் ஐயோ இதுக்கு மேலே உள்ள கடவுள் யாருன்னு எங்களுக்கு சொல்ல முடியல. யாதோ என உணர்ந்திட விளங்கும் ஓர் தலைவன், மால்வகை மனத்தேன் உலக்குடில் புகுந்தான் வள்ளலை தடுப்பவர் யாரோ. மேல்வகை யாதோ மறைகள் யாதோ என மறை முடிகள் விளம்பிட விளங்கும் ஓர் தலைவன். அப்போ மறைகள் சொல்ல முடியாது, தலைவனை சொல்ல முடியாது, எந்த மறைகளும் சொல்ல முடியாது, இன்னும் கண்டு பிடிக்கல. அது நிலையில் உள்ளதை தான் அது சொல்ல முடியும், அது என்ன பொருள்னு சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு மேல் வகை யாதுன்றது சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம விளங்கிக்கணும், ஒரு வெளியில் உள்ள அறிவு தனக்கு மேல் உள்ளதை அது அறிய முடியாது. இப்போ நம்ம ஸ்கூல் படிப்பு மாதிரி தான், 1ஆம் வரைக்கும் படித்தவங்களுக்கு 2ஆம் பாடம் என்னன்றது தெரியாது. 6ஆம் வரைக்கும் பள்ளியில் படித்தவங்க அங்கே செகண்டரியில் என்ன பாடம் என்பது போகலன்னா தெரியாது. அதுமாதிரி யூனிவர்சிட்டிக்கு போவாதீங்க, அங்கே என்ன பாடம் என்பது தெரியாது. ஸோ அது அறிவு எங்கெங்கே கொள்முதலோ அதோட நின்று போயிடும். அதுதான் பராபரை அறிவு கூட கொண்டு மேலே உள்ளதை அறிய முடியாது. ஆனால் மேலே உள்ளது கிடச்சிருச்சுனாக்க எல்லாத்தையும் என்ன செய்யலாம், எல்லா அறிவையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கடவுள் படைப்பு அப்படி வந்து அமைக்கப்பட்டிருக்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து 641 எது இதெல்லாம் உணராது, அந்த இறைவனை வந்து அறிந்து கொள்ள முடியாது. ஒரு மனிதனோட தனிப்பட்ட தத்துவங்களையெல்லாம் கடந்து 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 எந்த லெவல் வரைக்கும் போனால் அருட்பெரும் ஜோதி அறியலாம் அல்லது அருட்பெரும் ஜோதி அறிய முடியாது. இப்போ வேதங்கள் சொல்லலை, ஏன்னா இந்த இண்டிவிஜுவல் நிலையில் போனவங்க தான் வேதம் படைக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ வள்ளலார் ஒரு நிலை வந்தார், வள்ளலார் ஒரு வேதம் படைக்கிறான்னா அது வெளிகள் உள்ளது. அப்போ இண்டிவிஜுவல் ஒரு மனிதன் தவம் செஞ்சு எத்தனை நிலைகள் கடந்து போகிறாங்களோ அவங்க தான் அந்த வேதத்தை கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க மூலியமாக தான் இந்த உலகத்துக்கு வேதம்
கிடச்சிருக்கு. இதுவரையிலும் நம்ம அந்த வேதங்கள் சொல்லாதுன்னு சொன்னார். இப்போ நேரடியாக இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வராரு பாருங்க. யார்? வரம் பெறும் ஆன்ம உணர்ச்சியும் செல்லா, வரும் பர உணர்ச்சியும் மாட்டா. பரநிலைக்கு போய் முடியாது. பரம்பர உணர்ச்சியும் தானும் நின்று அறியா. பரம்பரை நிலையிலிருந்தும் அறிய முடியாது. பராபர உணர்ச்சியும் பற்றா. உரம்பெறும் உணர்வார் யார் என பெரியர் உரைத்திட ஓங்கும் ஓர் தலைவன், கரம்பெறும் கனி போல் என்னுளம் புகுந்தான் கடவுளை தடுப்பவர் யாரு? அப்போ பராபர நிலையில் போயிட்டாலே அவங்க யாராயிடுறாங்க? கடவுள். விளங்குங்களா? வையத்து வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு திருக்குறள் சொல்லும். தெய்வம் அவங்களாம். தெய்வத்துக்கே தெய்வத்தை தெரியாது. மனுஷனுக்கு தெரியுமா? தெய்வங்களுக்கே அருப்பெரும் ஜோதியை தெரியாதுன்னு சொல்கிறாங்கனாக்க நிச்சயமாக சாதாரண மனிதனுக்கு விளங்குமா? என்ன தான் இது சொல்ல வர? என்ன படைச்சி வச்சுருக்குது, எப்படி படைச்சி வச்சுருக்குது, எத்தனை திரையை போட்டு மூடி வச்சுருக்குது, இந்த உழவை கண்டுபிடிக்க முடியுமா யாரும்? அப்போ என்ன தான் வேணும் இதெல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் தூக்கி போட்டு மேலே உள்ள வெளியை பிடித்து போகணுன்னா ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? முதல்ல தெளிவு அடையணியா. ஏன்னா நிறைய சந்தேகம் வரும். எடுத்தனே இதை பிடிங்க, இது தாங்க போய் அடையலாம் கிடையலான்னாக்கா இன்றைக்கி மனுஷன் ஒத்துக்குவானா? ஏன் இப்போ நான் எதில் எல்லாம் நல்லா இல்லையான்னுவான்? ஏன் நான் எவ்வளோ சாமி வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் பத்தாதா? நீ வர புதுசாக வர கொண்டு வர, உள்ளதை கும்பிட்டே நொந்து போயிருக்கிறோம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்போ எப்படி என்ன கொடுக்கணும் அவங்களுக்கு? என்ன ஏற்படணும் அவங்களுக்கு பிடிக்கணும்னா? தெளிவு. அந்த தெளிவு வர்றதுக்கு என்ன செய்யணும்? எப்படி தெளிவு சும்மா வந்துருமா? தெளிவு வர்றதுக்கு என்ன செய்யணும்? படிக்கணும். வள்ளலாருடைய வேதத்தை படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். நீங்கள் படிக்கலைன்னா உங்களுக்கு தெளிவு வருமானா? படித்தாலே தெளிவு வர மாட்டேங்குது. அப்போ படித்தா கூட பத்தாது, யாராவது தெரிஞ்சவங்க நமக்கு இதை விளக்கணும். சொந்தமாக சிந்திக்கிறவங்க பரவாயில்ல, அவங்களுக்கு சிந்திச்சு வந்துடுவாங்க. ஏன்னா எல்லாருனாலையும் அது முடியாது. அப்போ யாராவது ஒருத்தவங்க விளக்கம் நமக்கு கொடுக்கணும். நீங்கள் விளங்கிக்கிட்டு அப்புறம் என்ன செய்யலாம்? படிக்கலாம். அப்படியே விளக்கம் நீங்கள் கிடைக்க 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 நீங்கள் உள்ளுக்கு பொருள் சேர்த்துட்டிங்கனாக்க அதுக்கப்புறம் நீங்கள் சொந்தமாக படிச்சிடலாம். இப்போ பிள்ளைங்க முதல்ல போகிறதுக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்து தானே ஆகணும். அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சொந்தமாக என்ன செய்யணும்? எழுத்து கூட்டி அப்படியே படிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி 645 அறிந்தன அறிந்தாங்க அறிந்து அறிந்து அறிய ஐயகோ ஐயகோ அறிவின் மறிந்தன. எல்லா அறிவும் மறிந்து போச்சு, செத்து போச்சு. மயந்தம் என மறை அனந்தம் வாய்க்குலைந்து உரைத்துரைத்து உரையும். மறைகள் அனந்தம் எல்லாம் குழம்பு தான், குழஞ்சி போதான். அதுக்கு சொல்ல முடியல. கடவுள் யார் என்பதை அதனால் சொல்ல முடியல. உரையும் ஒரிந்திட வாளா இருந்தன. அது சொல்ல முடியாமல் இருந்ததான் எல்லா மறைகளும். என்ற அறிஞர் மொழியும் ஓர் தனிப்பெரும் தலைவன் செறிந்தனது உலத்தில் சேர்ந்தனன் அவன் தன் திருவுளம் தடுப்பவர் யார்? இறைவன் முடிவு கட்டிட்டா யார் தடுக்க முடியும்? இறைவன் முடிவு செஞ்சிட்டான், நம்ம இந்த காலகட்டத்தை தான் போகணும், இதுக்கு மேலே தான் உலகத்தில் உள்ளவங்களாம் அருப்பெரும் ஜோதியை அறியணும் என்ற காலம் அவன் வகுத்தால் அதை யார் மறுக்க முடியும்? யார் தடுக்க முடியும்? எத்தனை கோடி யுகங்கள் ஓடிடுச்சு. அருப்பெரும் ஜோதி யாருக்குமே அப்போ எவ்வளோ அசால்ட்டாக இது போட்டு 7 திரையை போட்டு மூடிக்கிட்டு எல்லாம் ஆளுங்கன்ட்டு இதுங்கிட்டெல்லாம் விட்டுட்டு 5 பேரை இங்கே நியமிச்சுட்டு இந்த உலகத்தை நீ படைச்ச ஆள் அப்படின்னு சாக அடிச்சுட்டு திருப்பி பிறக்க வச்சு என்ன ஒரு கேம். நம்ம சிந்திக்கணும். அதுக்கு தான் கடவுள் நமக்கு 6 அறிவு கொடுத்துருக்கா. நீ யார், எங்கேருந்து வந்த? நம்ம ஒரு பேரை வச்சுட்டு இங்கே சோன்ட்டு இருக்கோம். இது தான் என் வீடு, இது தான் என் நாடு, இவர் தான் என் கணவர், இது தான் என் பிள்ளைங்க இருக்குங்களா? செத்து போனோடனே கடைசியில் எதுவுமே ஒன்றுமே சொந்தம் இல்லை. டக்குன்னு எல்லாம் வெளியே போயிட்டோமா நமக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. என்ன கேம்? எப்படி இறைவன் படைத்து இயங்கிக்கிட்டு இருக்கோம்? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஏன்னா நாய் பூனையாக இருந்தால் சிந்திக்காது, மனிதன் மட்டும்தான் இதை பற்றி சிந்திக்க முடியும். நான் அடுத்து
651 பாருங்கள். இறையளவும் துரிசிலதாய் அப்படின்னா அணுவளவும் துரிசில்லை. துரிசில்லைன்னா கலப்பில்லை, அழுக்கு இல்லை, இல்லைங்களா? இறையளவும் துரிசிலதாய் தூய்மையதாய் சுத்தமாக, அதுதான் சுத்த சன்மார்க்கம் சொல்கிறார். சுத்த வெளியில் நடுநின்றோங்கும் தெய்வ ஜோதி, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி, சுத்த ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி. அப்போ இதை வந்து ரொம்ப இன்னும் பியோர் ஜோதின்னு சொல்ல வர்றாரு. தூய்மையதாய் நிறைவாய் இயற்கையதாய் அனுபவங்கள் எவைக்கும் முதலிடமாய், எல்லா அனுபவத்துக்கும் இதுதான் முதல் இடமாக இருக்குது. மறைமுடியோடு ஆகமத்தின் மணிமுடி மேல் முடியாய் மண்ணுகின்ற மெஞ்ஞான மணிமேடை அமர்ந்த நிறையருட் சீர் அடிமலர்கள் சிவந்திட வந்தடியேன் நினைத்ததெல்லாம் கொடுத்தருளின் நிலைப்பெறச் செய்தனையே. எந்த ஆகமம்? இந்த ஆகமம். இதில் விளங்குகின்ற மறைமுடி மோடு ஆகமத்தின் மணிமுடி மேல் முடியாய் மண்ணுகின்ற மெஞ்ஞான மணிமேடை அமர்ந்த, இது ஒரு புதிய வேத ஆகமம். இதில் தான் அருட்பெரும் ஜோதியை பற்றி இந்த வேத ஆகமம் மட்டும்தான் எடுத்து மேலானதை வந்து எடுத்து சொல்ல முடியும். அதுதான் ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. அப்படியே 52 பாருங்கள். 652 உருவினதாய் அருவினதாய் உரு அருவாய் உணர்வாய் உள்ளதுவாய் ஒரு தன்மை உடைய பெரும்பதியாய் மருவிய வேதாந்த முதல் வகுத்திடும் கலாந்தம் வரை அதன் மேல் அருள் வெளியில் பாருங்கள். 6 அந்தத்துக்கு மேல் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்துருச்சு. அதன் மேல் 6 அந்தத்துக்குள்ளதுன்னு சொல்ல முடியவே முடியாது. ஏன்னா வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், யோகாந்தம், கலாந்தம், நாதாந்தம் 6 இது இருக்குது. அதனால தான் கலாந்தம் வரை அதன் மேல் அருள்வெளியில் வயங்கிய மேடையிலே திருவுருவே அமர்ந்தருளும் திருவடிகள் பெயர்த்தே சிறியேன் கண் அடைந்தருளி. இதுவும் என்னது? தீட்சை தான். எத்தனை தீட்சை இருக்குது இந்த பாடலில். பெரும்பாலும் எல்லாமே தீட்சையாக கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து அடி பெயர்ந்து, திருவடி பெயர்ந்து வந்து எங்கே அமருது? குடிசைக்குள்ளே வந்து தீட்சை. அப்போ இறைவனாக வந்து நமக்குள்ளே அமரும். அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொள்ளணும், அந்த மாதிரி வந்து அமர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லு. 54 பாருங்கள். 654 சிரம்பெரும் வேதாகமத்தின் அடி நடு முடியும் செல்லாத நிலையதுவாய். இதற்கு முன்பு உள்ள வேத ஆகமங்கள் முறைப்படி இந்த இடத்துக்கு செல்லுமா, பெருவெளிக்கு செல்லுமானாக்க செல்லாது. செல்லாத நிலைகள் எல்லாம் செல்லுகின்ற தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம், அதே தெய்வம். வேற அருளை கொண்டு அந்த இடத்துக்கு போய் சேர முடியுமானா சேர முடியாது. அப்போ இந்த வேத ஆகமத்தை வச்சு எத்தனை விஷயத்தை பெருமான் வந்து விளக்கம் கொடுத்துட்டு வர்றாரு. அதனால தான் வேத ஆகமங்களை நம்ம வந்து இனி பயன்படுத்தி உண்மையான வெளிக்கு நம்ம போக முடியாது. சிரம் பெறும் வேத ஆகமத்தின், சிரம் பெறும்னாலே என்னது? சிரம்னாலே என்னது? உயர்ந்த தலைமை. அப்போ ஏற்கனவே உள்ளதை எது தலைமை? சித்தாந்தம், வேதாந்தம் இல்லையா? முடியாது. அதை கொண்டு நீங்கள் போக முடியாது. அப்போ அது போக முடியாதுனாக்க நம்ம, அதனால தான் சைவ சித்தாந்தத்தில் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏன்னா அது உங்களை அங்கே கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்போ எந்த எல்லையோடு முடிவாயிருது? எந்த எல்லைக்கு? அது பராபரை தான். சன்மார்க்கத்துடைய நோக்கம் பராபரைக்கு போவது அல்ல. ஸோ ரொம்ப நம்ம கிளியராக இருக்கணும் இந்த இதில். வள்ளலாருடைய நெறி வந்து, வள்ளலாருடைய அருளியல் வந்து எந்த இடத்துக்கு கொண்டு போகும், எந்த நிலைக்கு கொண்டு போகும், எந்த அனுபவத்தை கொடுக்கும், எந்த அமுதத்தை ஊட்டும், எப்பேற்பட்ட உடம்பு கொடுக்கும், தரம் என்ன, என்ன கல்வி அது, எல்லாம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சு இருக்கணும். 554 செல்லாத நிலை அதுவாய் எல்லாம் வல்லதுவாய் பரம்பரமாய் பரம்பரமேற் பரவு சிதம்பரமாய் பதிவெளியை விளங்கும் மதிசிவ மேடையிலே தரம் குளவு அமர்ந்த திருவடிகள் பெயர்த்தனது சார்படைந்தன் எண்ணமெல்லாம் தந்தனையே என்னரசே
குரங்கு மனச்சிறியனுக்கு இங்கு இது போதாதோ. தன்னை என்னன்னு சொல்லிக்கிட்டாரு, இந்த குரங்கு பயலுக்கு இது பத்தாதா, கொடும்புளையேன் குடிசையிலும் குளவி நுழைந்தனையே. அடுத்து 678. அருமையான பாடல், அருமையான விஷயம் இதுக்குள்ளெல்லாம் வச்சிருக்கிறார். இந்த தர்க்கம் பண்ணுற சைவ சித்தாந்தத்திலேருந்து தர்க்கம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த பாடல் வந்து அவ்வளோ விஷயத்தை எடுத்து கொடுக்கும். பாருங்க, திருத்தகு வேதாந்தமோடு சித்தாந்தம் முதலாம் திகழ்கின்ற அந்தமெல்லாம் தேடியும் கண்டறியா ஒருத்தனை. என்ன செய்தி சொல்லுது? திருத்தகு வேதாந்தமோடு சித்தாந்தம் முதலாம் திகழ்கின்ற அந்தம் எல்லாம். எத்தனை அந்தம் முதல்ல சொன்னோம்? 6 அந்தம். 6 அந்தத்திலையும் தேடியும் கண்டு அறியா ஒருத்தனை. இன்னும் இதை விட என்ன எப்படி தெளிவாக சொல்றது? இவ்வளோ 6 அந்தத்திலையும் தேடியும் கண்டு அறியா ஒருத்தனை. அப்போ எது வரைக்கும் கண்டிருக்கு? பராபரை தான் கடவுள்னு கண்டுபிடிச்சிருக்குது. அந்த வேத அந்தங்களெல்லாம் தாங்கி இருக்கிறது அது யாரு? இல்லை, யாரோ ஒருத்தர் வந்து அந்த வேதங்களை வந்து அந்த வெளிகளை தாங்கி இருக்கிறாங்க. சித்தர்கள்னு சொல்கிறோம் இல்லையா? சில இடத்துல இப்படி சொல்லிக்கிட்டு போவார், சில இடத்துல நேராக சித்தர்கள்னே போடுவார். சித்தர்களும் அறிய மாட்டாங்கன்னு நேராக சொல்லி போடுவார். ஏன்னா அவங்க தான் இந்த அந்தங்களுக்கு உரியவர்கள், சித்தாந்தத்துக்கு உரியவர்கள், சித்தாந்த தெய்வம் இல்லையா அவங்களாம். அப்போ இவங்களும் வேதம் அறியலைன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களும் அறிய மாட்டார்கள். அறிஞ்சிருந்தால் தான் சொல்லியிருப்பாங்களே. அப்போ இது ஒரு தனி வேதம் என்பதை நம்ம நல்லா இன்னும் விளங்கிக்கலாம். ஆக ஒருத்தனை உள் ஒளியை உள் ஒளிக்குள் ஒளியை உள்ளபடி உள்ளவனை ஒரும் பெரும் தகையை நிறுத்தனை மெய்ப்பொருளான நின்மலனை சிவனை நித்தியனை சத்தியனை நிர்குணனை எனது கருத்தனை சிற்றபை யோங்கும் கடவுளை என் கண்ணால் கண்டு கொண்டேன் கனிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் கழித்தேனர். நினைக்கிறேன் ஒரு பாட சோத்துக்கு எத்தனை சோறு பதம்? இவ்வளோ பதம் கொடுக்க வேண்டியது இல்லையா? இந்த ஒரு பாடல் போதும், அடித்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிருச்சு, நொறுக்கி விட்டுருச்சு. ஆனால் கிட்டத்தட்ட 300 பாடல்களுக்கு மேலே இருக்குது. நான் அகவலுக்குள்ளே போகல, அகவலுக்குள்ளே எத்தனை இடத்துல இருக்குன்னு தெரியல. இந்த 6ஆம் திருமுறைக்குள்ளேயே 300 பாடல்கிட்ட இருக்குது. அப்போ இந்த முழுக்க இந்த வேதம் இந்த நூல் 6ஆம் திருமுறை எதை சொல்ல வருது? தனிக்கடவுளை சொல்ல வருது. எவ்வளோ பேர் அவேர்னஸாக இருக்கிறோம் இந்த மாதிரி தனிக்கடவுள், அருட்பெரும் ஜோதி என்பது தனிக்கடவுள் எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, அடுத்து பாருங்கள் 706-8 கோசம். மதித்திடுதல் அறிய ஒரு மாணிக்க மணியை வயங்கிய பேரொளியுடைய வச்சிர மணியை துதித்திடும் வேதாகமட்டின் முடித்த மணியை என்ன பண்ணிருச்சு? ஸ்டாப், எக்ஸ்பயர், முடிஞ்சு, டெர்மினேட் பண்ணி விட்டுருச்சு. கான்ட்ராக்ட் டெர்மினேட். இனிமேல் அவங்க என்ன செய்ய முடியாது, யாரையும் உய்ய வைக்க முடியாது. அதனால தான் ஒரு பாடல் ஒருத்தர், அப்பா நின்னை என்று எங்கும் அணைப்பார் இல்லையே, அந்தோ நின்னை என்று எங்கும் அருள்வார் இல்லையே, எப்பாளவர்க்கும் நின்னை என்று இறமை இல்லையே, எனக்கும் நின்மேலன்றி உலகில் இச்சை இல்லையே. முடிஞ்சு. ஏன்னா அதை என்ன பண்ணி விட்டுருச்சு, இது ஸ்டாப் பண்ணி விட்டுருச்சு, முடிஞ்சு. அப்போ ஒரு வெளிகளுக்கு ஒரு காலகட்டம் இறைவன் வகுத்திருக்கிறான். அந்த காலகட்டத்தில் போனவங்கெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, அந்த இதுக்கு போயிடுவாங்க. அது மாதிரி 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பரவிந்து வெளி வந்து இஸ்லாமியர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அந்த மரபுகளை கடைப்பிடிச்சி நிறைய பேர் நபிகளாகிருக்கிறாங்க. சுஃபீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. ஆனால் அதற்கு முன்பு உள்ள 5000 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் எங்கே வரைக்கும் போயிருக்கிறாங்க, பராபரை வரைக்கும் போயிருக்கிறாங்க. ஆனால் 19ஆம் நூற்றாண்டு அது இன்னும் ஒரு தனி வெளிக்கு இப்போ தான் ஒரு ஆள் போயிருக்கிறார். நியாயத்துக்கு எல்லாரும் இனிமேல் அங்கே தான் போய் சேரணும் அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு தரப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் அப்படி சிந்திக்கணும். அப்போ கடவுள் வந்து எப்படி அமைச்சிருக்கிறாரு, எந்த காலகட்டத்துக்கு எந்தெந்த இது திறந்து விடப்படுது இல்லைங்களா? சிற்சபையில் பொற்சபையில் புகும் தருணம் இதுவே. இதுக்கு முன்பெல்லாம் இல்லை, இப்போ தான் புதுசாக அந்த இடம்
திறக்கப்பட்டிருக்குது. நான் அடுத்து 3வது 6-8-3 முடிச்சிட்டோமா? ஓகே 683 பாருங்கள். திருத்தகு மிகு முனிவர்களும் தேவர்களும் அழியா சித்தர்களும். இந்த அழியா சித்தர்கள் என்பது பராபரைக்கு உட்பட்டவங்களை சொல்கிறது. திருஷ்டி செய்யும் திறத்தர்களும். திருஷ்டின்னா யார் செய்கிறா? காக்கும் அருத்தமிகு தலைவர்களும். யார்? விஷ்ணு. அடக்கிட வல்லவரும். யார்? ருத்ரன். அலை புரிகின்றவர்கள் உள் அணுக்கிரகிப்பவரும். அவங்க உள்ளுக்கு யார் அணுக்கிரகம் பண்ணுறார்? பராபரை. பொருந்தும் மற்ற சக்திகளும் சத்தர்கள் எல்லாம், மற்ற வெளிகளில் இருக்கிற சத்தர்கள் எல்லாம் பொருள் எதுவோ என தேடி போக, எது பொருள் எது மெய்ப்பொருள் என தேடி போக அவர் தம் கருத்தில் ஒளித்திருக்கின்ற கல்வனை. இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உள்ளுக்கு ஒளிஞ்சிக்கிட்டு தன்னை யாருக்கும் காட்டாமல், அவங்களுக்கும் காட்டாமல், பராபரை உள்ளவங்களுக்கும் காட்டாமல் இப்படி ஒளிஞ்சிருந்தால் என்ன பண்ணுவாங்க? அறிவை கொடுத்தா தானே தெரியும். இவங்க தேடுறாங்க, என்ன இது பொருளா இல்லை, இது பொருளா இல்லை, இது பொருளா, அப்படியே போய் 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 பார்க்குறாங்க. இவர் உள்ளுக்கு நீ தேடி வா தேடி வா தேடி வான்னுக்கிட்டு இவர் என்ன செஞ்சிட்ருக்காரு? உள்ளுக்கு யாருக்கும் கொடுக்காம வள்ளல் பெருமானுக்கு மட்டும்தான் உண்மையை காட்டியிருக்காரு. ஆக பொருள் எதுவோ என தேடி போக அவர் தம் கருத்தில் ஒளித்திருக்கின்ற கல்வனை என் கண்ணால் கண்டு கொண்டேன். எப்படி எப்படி அமைச்சிருக்கிறாரு? அடுத்து ஆமாம், போக முடியாது. நீங்கள் ஒரு வெளியில் உள்ள அருள் உங்களுக்கு காரியப்படுச்சுன்னா நீங்கள் அதுக்கு அங்கிட்டு என்னன்னு உங்களால் போக முடியாது. ஏன்னா வேறு அருள் காரியப்பட்டால் தான் அந்த எல்லையை நீங்கள் கடக்க முடியும், இல்லைன்னா நீங்கள் கடக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு எல்லைக்கு லிமிட்டேஷன் ஆயிடுச்சு. சர்டன் லிமிட் தான் போக முடியும். எந்த அருளை கொண்டு நம்ம முயற்சி பண்ணுறோமோ அதெல்லாம் கடந்து அதோடு நின்றுக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, என்னோட இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டுமே, அப்போ இதுக்கு மேலே கடவுள் இருப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும்போது அவங்களுக்கு அதை தெரிந்து கொள்ள முடியாது. ஆமாம், அது இதான் உள்ளுக்கு எல்லாத்துக்கூடையும் உள்ளுக்கு ஒளிஞ்சிருக்கிறதுன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம அந்த ஒளிஞ்சிருக்க கண்டிப்பாக என்ன இருக்கும்? கண்டிப்பாக திரையோ மறைப்போ ஏதோ இருந்தால் தான் நீங்கள் அதை காக்க. அணுவளவு கூட முடியாது இல்லையா? பாடம் சொல்லுது இல்லையா, அணுவளவும் அறியப்பட முடியாதுன்னு. அதுபோல் 884 பாருங்கள். கோணாத நிலையினராய் குறி குணங்கள் கண்டிடவும் கூடாத வண்ணம் மலை குகை முதலாம் இடத்தில் ஊனாது விழித்து உயிர்ப்பை அடக்கி மனம் அடக்கி உருப்பொறிகள் அடக்கி வரும் யுகங்கள் பல கோடி தூணாக அசைதலின்றி தூங்காது விழித்த தூய சதா நிட்டர்களுக்கும் துரிநிலை இடத்தும் காணாத வகை ஒளித்த கல்வனை என் கண்ணால் கண்டு கொண்டேன், கணிந்து கொண்டேன், கலந்து கொண்டேன். இவன் துரிய நிலை அடைந்தவங்களுக்கு கூட முடியாது. துரிய நிலைன்னா எந்த இடம்? பராபரை. ஏன்னா பராபரைக்கும் துரியம் உண்டு, எல்லாத்துக்கும் துரியம் உண்டு. மேக்சிமம்னு எடுக்கும்போது பராபரை வரைக்கும் துரியம் இருக்குது. அப்போ துரிய நிலை இடத்துல போனவங்களுக்கு கூட இறைவனை காண முடியல. நான் பஞ்ச அடுத்ததில் சொல்கிறார் பாருங்க. நீட்டாய சித்தாந்த நிலையிடத்திருந்தும் அமர்ந்தும் திகழ்கின்ற வேதாந்த நெறியிடத்திருந்தும் ஆட்டாய போதாந்தம் அலைவரு நாதாந்தம் ஆதி மற்ற அந்தங்கள் அனைத்தினும் உற்றறிந்தும் வேட்டாசை பற்றனைத்து விட்டுலகம் போற்ற வித்தகராய் விளங்குகின்ற முத்தருக்கும் தன்னை காட்டாமல் ஒளித்திருக்கின்ற கல்வனை என் கண்ணால் கண்டு கொண்டேன், கணிந்து கொண்டேன், கலந்து கொண்டேன், கடித்து. எத்தனாம் தான் அடங்கி போச்சு? என்ன பேச முடியும் இதுக்கு மேலே? 6 அந்தத்தில் இருக்கிறவங்களுக்கும் அருட்பெரும் ஜோதியே தெரியாது. அப்போ அவங்களுக்குள்ளேயும் காட்டாமல் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு? ஒளிஞ்சிக்கிட்டு கடவுள் ஒளிஞ்சு கொண்டு உள்ளுக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ யாருக்கு தான் காட்டுவன்னு நிற்கிறார்? இப்போ யாருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு? நான் உனக்கு காட்டுவேன். யாருக்கு? சமயத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம், மத வெளியில் உள்ளவங்களுக்கெல்லாம். 6 அந்தத்தில் உள்ளவங்களுக்கும் காட்ட முடியாதுன்ட்டு இருக்கிறவர்
ஒரு காலம் அவங்க அங்கேருந்து பார்க்கணும் ஒன்றுன்னு ஆசைப்பட்டால் எங்கே போகணுமா? பூமிக்கு வரணுமா? நீ பூமிக்கு வந்து ஜீவகாருண்யம் பழகித்தான் என்ன நீ காட்டணும். அப்போ யாருக்கு காட்டுவார்? சன்மார்க்கிகளுக்கு மட்டுமே. இருக்குல்ல, அகவல்லாம் வருது இல்லையா, யாருக்கு இது ஒழியுதுன்னாக்க அப்போ உலகத்தில் நீங்கள் எவ்வளோ டப்பாக போனாலும், எவ்வளோ பெரிய ரிஷியாக இருந்தாலும், உண்மை கடவுளை காணணும்னா நீங்கள் பூலோகத்துக்கு வந்து ஜீவகாருண்ய நெறியை, உருக்க நெறியை, உயிர்கருணையை பழகித்தான் இந்த இடம் உங்களுக்கு, இந்த கடவுளை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி தானே அதனுடைய பொருள். அதுக்கு சான்றாக பெருமான் யாரை ஒரு உதாரணத்துக்கு காட்டுறாரு? தாயுமான சுவாமி. வள்ளலாருக்கு முன்பு தாயுமான சுவாமிகள் தான் பராபரை நிலையை அடைந்து, அவரோட வேதம் முழுக்க முழுக்க பராபரை, மூச்சுக்கு மூச்சு பராபரை தான் எழுதியிருக்கிறார். இல்லைங்களா? நிறைய அவரோட பாடலில் பராபரை என்ற சொல் நினைக்கிறேன் வேறு சித்தர்கள் கூட அவ்வளோவா பயன்படுத்தலாம். ஆனால் அவர் அவ்வளோ பயன்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு வரிக்கும் பராபரமே 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 அது மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் அவரும் வந்து பிறந்து சுத்த சன்மார்க்கத்தை அடைவார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ நம்ம என்ன பிடிக்கணும், எதை பிடிச்சி போகும், எப்படி மாற்றி கொண்டு வர்றது? ஸோ இந்த பாடமும் நமக்கு வந்து ரொம்ப ஒரு உறுதியாக அதை வந்து சொல்லுது. நான் அடுத்து எங்கே போயிடலாம்? 681 முடிச்சிட்டோமா? ஓகே, 681. மாற்றை அளந்து அறிந்திலம் என அருமறைகள் ஆகமங்கள் வலுத்த மணின்றோங்கி வயங்கும் அருட்பொன்னை. எத்தனை மாற்று தங்கம் என்பதை எந்த வேத ஆகமங்களும் அறியப்பட முடியாது என்று. மாற்றுனா அந்த தங்கத்தின் குவாலிட்டி சொல்கிறோம். குவாலிட்டி மாற்று, எத்தனை மாற்று தங்கம். இப்போ நம்ம உலகத்தில் தங்கம் பெஸ்ட்டுன்னா எத்தனை? 916 பியோர் தங்கத்தை விட கொஞ்சம் அது த பெஸ்ட் வந்து 916ன்றோம். அதனுடைய மதிப்பு கூட, தங்கம் சேர்க்க சேர்க்க மதிப்பு குறையும். ஆனால் இது எத்தனை மாற்று தங்கம் என்பது மறைகள் ஆகமங்கள்லாம் சொல்ல முடியாதான். அப்படி இருக்குது அதனுடைய இது. 796 பேர். ஆமாம், அனந்தமறை ஆகமங்கள் அளப்பரிய சிவமே. அளப்பரிய, அளக்க முடியாது. அனந்தமறை ஆகமங்கள். அப்போ இதுக்கு முன்பில் 28 ஆகமங்கள் கொண்டது தான் நம்ம சைவ சித்தாந்தங்கள். அப்போ அதனால் இதை அளக்க முடியுமானா, அதை கொண்டு, அந்த அறிவை கொண்டு, அந்த பவரை கொண்டு அளக்க முடியுமானா அளக்க முடியாது. அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசே, மனம் தரும் வாதனை தவிர்த்ததோர் அறிவினில் ஓர் அறிவாய் வயங்குகின்ற குருவே. யாரோட அறிவில் இது விளங்குமா? மனம் தரும் வாதனை. மனம் ரொம்ப வாதனைனா துன்பம் இல்லையா? மனம் ரொம்ப ஒடிஞ்சு போய் நொந்து போய் அடிபட்டிருக்கிறவங்களுக்கு இது விளங்குமானா விளங்காது. அதை தவிர்த்ததோர் அறிவில் ஓர் அறிவாய் வயங்குகின்ற குருவே. எத்தனாவது அறிவு? நம்ம அறிவை கொண்டு இதை, அதனால தான் நம்ம வேண்டுறோம். உலகத்தில் எல்லாரும் இதை அறியணுன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கணும்? அறிவு. அறிவு இருந்தால் மட்டும்தான் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அறிவு இல்லைன்னா, நீங்கள் பிறக்கும்போது அறிவோடு பிறக்கிறீங்களா? இல்லையே. அப்போ நம்ம இவ்வளோ தூரம் வந்த அறிவெல்லாம் நம்ம எப்படி பெற்றோம்? படித்தோம் இல்லைங்களா? இப்போ கூட சித்தாந்தமும் நம்ம படித்தவங்களுக்கு தான் தெரியும். சித்தாந்தம் படிக்கலைன்னா அது கூட தெரியாது. இப்போ குரான்லலாம் என்ன இருக்குன்னு படிச்சிங்களா? படிக்கலைன்னா நமக்கு தெரியுமா? தெரியாது. பைபிளில் என்ன இருக்குன்னு படித்தோமா? அப்போ எதுவுமே நம்ம படித்தா தான் ஒரு விவரத்தை அறிந்து கொள்ள முடியும். அதுபோல் சன்மார்க்கம் இப்போ ஒரு புதிய வேதம், படித்தா தான் தெரியும், படிக்கலைன்னா தெரியாது. அப்போ சமூகம் என்ன செய்யணும்? படிக்கணும். படிக்கணும்னா வாத்தியார் எவ்வளோ பேர் வேணும்?
நீங்களாம் என்ன ஆகணும் சொல்லுங்கள், நீங்கள் என்ன ஆகணும்? நான் ஒரு வாத்தியார் இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன். அப்போ நீங்களாம் என்ன ஆகணும் நாளைக்கு? மாணவராக இருந்தால் முடியாது, நீங்களும் வாத்தியாராக ஆகணும். நீங்கள் வாத்தியாராக இருந்தால் நீங்கள் 4 பேருக்கு என்ன செய்யலாம்? சொல்லி கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் 4 பேருக்கு ஒரு காலத்தில் சொல்லியே தரணும். அப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க, நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் சேலஞ்சாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. அப்போ நீங்கள் இதெல்லாம் என்ன கைவசம் வச்சுருக்கணும். நான் கொடுக்குற இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டா தான் தோப்பாருன்னு நீங்கள் எடுத்து எடுத்து கொடுக்க முடியும். நீங்கள் ஒன்றும் தெரியலன்னா ஆமாம் நீ சொல்கிறதும் நியாயம்தான் இருந்தாக்கா நம்ம அந்த குழியிலே கிடக்க வேண்டியதான், யாரையும் நம்மளை எழுப்ப முடியாது. சான்றுகள் எவ்வளோ இருக்குது. ஒவ்வொரு சான்று நான் ஒன்றே போதுன்னு சொல்கிறேன். நல்லா காஞ்ச மட்டையாக இருந்தால் என்ன இருக்கும்? ஒன்று பற்றிக்கும். பச்சை மட்டையாக இருந்தால் பெட்ரோல் தான் ஊற்றணும். விளங்குதா? பெட்ரோலை ஊற்றி தான் ஊற்றணும். அதனால் அனந்தமறை ஆகமங்கள் அளப்பரிய சிவமே. அப்போ இந்த சிவம் வேறு என்பது தொக்கி நிற்கிது இல்லையா? முதலே சொன்னார், இதுவரையில் 4-6 அந்தங்களும் தேடியும் கண்டறியா ஒருத்தனைனார். சிவனைன்னு வர அந்த இடத்துல சொன்னார். இங்கே சிவமேனும் சொல்கின்றார். அப்போ யாருக்கும் இது தெரியாத ஒரு சிவம். இதை என்ன சில பேர் ஃபைட் பண்ணுவாங்க, இல்லைங்க சிவம் ஏற்கனவே சைவ சித்தாந்தத்தில் எல்லாம் சொல்லிட்டாங்க, இவருக்கு முன்னே சிவம் எல்லாம் சொல்லிட்டாங்க, இவர் என்ன இடையில சுத்தம்னு ஒன்று இடையில போட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாருன்னுவாங்க. இல்லைங்களா? அது எவ்வளோ தப்பு அந்த மாதிரி கருத்து பேசுவது. ஆமாம், அன்பே சிவம்னு அவர் சொல்லிட்டார். இவர் கருணையும் சிவமும் பொருளென காணும் காட்சியும் பெருக மற்றெல்லாம் மருள் நெறி என கருவித்த வண்ணம் பெற்றிருக்கின்றேன்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ நம்ம முடிவை எடுத்துக்கணும். சன்மார்க்கம் இப்படி தான் வளர்க்கணும். ஒன்றுன்னு சொல்லி வளர்க்கவே கூடாது. ஆக மனம் தரும் வாதனை தவிர்த்ததோர் அறிவினில் ஓர் அறிவாய் வயங்குகின்ற குருவே, என் வாட்டமெல்லாம் தவிர்த்த இனம் தழுவி என் உள்ளத்தை இருந்து உயிரில் கலந்து என் எண்ணமெல்லாம் கழித்தளித்த என் உரிமைப்பதியே, சினந்தவின் தெவ்வுலகமும் ஓர் சன்மார்க்கம் அடைந்தே சிறப்புற வைத்தருள்கின்ற சித்த சிகாமணி. என்ன சான்று வேணும்? சினம் தவிர்த்து எவ்வுலகமும், எதெல்லாம் அடங்கி போச்சு ஆல். அப்போ எல்லாம் நாளைக்கு எங்கே போய் சேரணும்? சன்மார்க்க வெளியே நீங்கள் அடையணும். இதுக்கு தான் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் ஜகத்தே திருத்தி அவரும் சன்மார்க்க சங்கம் அடைவித்திட. சன்மார்க்க சங்கம் என்பது எங்கே? வெளியே அடையிறது. அந்த நம்ம உள்ளத்தை மாற்றி திருத்தி அமைக்கிறது. யார் செய்ய முடியும்? அருட்பெரும் ஜோதி தான் திருத்தி அமைக்கும் இல்லையா? இங்கே ஒரு பாடல். ஓகே, 796 94 முடிஞ்சா? 794 பாருங்கள். ஆடகப்பொற்சபை நடுவே நாடகம் செய்து அருளும் அம்மே. இங்கே என்ன இறைவன் என்ன செய்கிறாரோ? நாடகம். அவர் ஒரு நாடகம் ஆகிறதுக்கு நம்மளெல்லாம் சேர்த்து ஒரு நடிகனை ஆக்கி விட்டுருக்கிறார் இல்லை தானே? ஆடகப்பொற்சபை நடுவே நாடகம் செய்து அருளும் அம்மே, என் அப்பா, என் ஐயா, என் அரசே, ஏடகத்தே எழுதாத மறைகள் எல்லாம் கலித்தே என் உள்ளத்தை எழுதுவித்த என் உரிமைப்பதியே. இதிலேருந்து என்ன தெரியுது? இந்த கடவுளை முதல்ல யார் எழுதுறா உலகத்துக்கு? வள்ளலார். ஒவ்வொரு பாட்டுலேயும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறார். அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் நல்லா ரசித்து எடுக்கணும். யாருமே இதுவரையில் எழுதப்படாதது எல்லாம் பராபரை எழுதியிருக்கிறாங்க. சில வேதங்கள் பரவிந்து எழுதியிருக்குது இல்லைங்களா? அருட்பெரும் ஜோதியை இதுவரையில் யாரும் எழுதியிருக்க வாய்ப்பே இல்லை.
இவர் தான் முதல்ல எழுதுறதாக சொல்கிறார். ஏடகத்தை எழுதாத மறைகள் எல்லாம் கழித்தே என் உளத்தை எழுதுவித்த என் உரிமை பதிவு. சான்ஸ் யாருக்கு கிடச்சிருக்குன்னா வள்ளல் பெருமானுக்கு தான் கிடச்சி. பாடகக்கால் மடந்தையரும் மைந்தரும் யார் இவங்க? நண்பர்கள், பாடுறவங்க. பாடகக்கால் மடந்தையரும் மைந்தரும் சன்மார்க்க பயன் பெறவே நல் அருளளித்த பரம்பரனே மாயை காடகத்தை வளம் செறிந்த நாடகமா புரிந்த கருணையனே சிற்சபையில் கனிந்த நறுங்கனி. மாயை காடகம். இப்போ நம்மலாம் எப்படி இருக்கிறோம்? மாயை காடகம் என்பது இது ஒரு பெரிய காடு. காட்டில் இப்போ இருக்கிறோம். மாயை என்ற ஒரு காட்டில் இருக்கிறோம் சொல்கிறாரு. இதை யார் மாற்றி நமக்கு சிற்சபை வாழ்க்கை கொடுக்கறது? அருட்பெரும் ஜோதி. அதான் ரகசியத்தை, இந்த பரம ரகசியத்தை இந்த வேதம் தான் உண்மையை சொல்லுகின்ற. எல்லாம் ஒன்று எல்லாம் ஒன்றுன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் சொன்னோமா, கடைசியில் இந்த ஆன்மா போய் பாவம், இந்த ஆன்மா வந்துருச்சு எப்படியோ, இதுக்கு போக தெரியாது, காலமெல்லாம் போயிடும் இது. ஓகே, சரி, இதோடு நம்ம இன்றைக்கி நிறைவு செய்து கொள்வோம். 794. எவ்வளோ பெரிய உண்மை, எவ்வளோ பெரிய ஒரு ரகசியம். எந்த ஆகமத்திலையும் எழுதாதது, எந்த வேதங்களும் சொல்லாத ஒரு கடவுளை வள்ளல் பெருமான் தான் உலகத்துக்கு சொல்லியிருக்கார். இப்போ வள்ளல் பெருமான் என்பவர் எவ்வளோ சிறப்பு மிக்கவர். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.